உணவு பிரியர் அனைவரையும் டியூட்டி டைம் சமையலுக்கு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம நெல்லிக்காய் வச்சு ஒரு சூப்பரான நெல்லிக்காய் சாதம் தான் பண்ண போகிறோம். இது பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அதுக்கு முதல்ல 6லேருந்து 7 நெல்லிக்காவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நெல்லிக்காவை நல்லா கழுவுனதுக்கப்புறமா இப்போ நல்லா துருவி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு கிரேட்டரை வச்சு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இது கூடவே நம்ம தேங்காவையும் துருவி எடுத்துக்கலாம். அரை முடி தேங்காய் நான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டேன். இது ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் பாதி தேங்காய் எடுத்து ஃபுல்லாக நான் துருவி எடுத்துக்க போகிறேன். எல்லா இன்க்ரீடியன்ஸுமே தயாராக இருக்குது. இப்போ பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உளுந்து, பெருங்காயத்தூள், 2 காஞ்ச மிளகாய், ஒரு இனுக்கு கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுட்டு பச்சை மிளகாய் 1 ஆட் பண்ணிக்கோங்க, சின்ன சின்னதாக கட் பண்ணி. அதுக்கப்புறமா 2 பல் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணதையும் ஆட் பண்ணிவிட்டு துருவி வச்சுருக்கிற தேங்காவை இது கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயிலேயே இதை வதக்கி எடுத்துக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம துருவி வச்சுருக்கிற நெல்லிக்காவையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ நெல்லிக்காயோட அந்த ஈரத்தன்மை போகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா உதிரியாக ஆயிரும். அந்த ஈரத்தன்மை போனதும் அது வரைக்கும் வதக்கணும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சாதத்துக்கு ஏற்கனவே உப்பு போட்டு தான் நான் வடித்து வச்சுருக்கேன். அதனால் இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். டேஸ்ட் பண்ணும் போது கொஞ்சம் உரப்பு கம்மியாக இருந்தது. அதனால் 2 பச்சை மிளகாவை நான் கீரி ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில் 2 தட்டு நிறைய சாதத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சாதம் நல்லா உதிரியாக வடித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு சுட சுட சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நம்ம நிறைய நெல்லிக்காவை இன்டேக் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். சளிக்கு, ஹேர் க்ரோத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது இது. உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போ ஸ்கூல் ஆரம்பிக்க போது இதை டிஃபன் பாக்ஸில் வச்சு இது கூட உருளைக்கிழங்கு வறுவல் வச்சிங்கன்னா டிஃபன் பாக்ஸ் காலியாக தான் வரும். அவங்களால கண்டே பிடிக்க முடியாது இதில் நெல்லிக்காய் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. தேங்காய் பூ சாதம்னு நினச்சி தான் சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் இன்றைக்கி இது கூட உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு சாப்பிட்டோம். அது கூடவே நல்ல இனிப்பான மாம்பழமும் வச்சு சாப்பிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.